கணவனே என்று பேசுவதற்காக பேரன்புக்குரிய சகோதரர் வாங்க நீலகண்டன் வருகை தருகிறார். கைதட்டி உற்சாகப்படுத்தலாம். அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி, அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி, பூங்காரியே வேப்பிலைக்காரி, பூங்காரியே வேப்பிலைக்காரி, ஒரு கையிலே பழங்கிரண்டும் முத்துமாரி, ஒரு கையிலே பழங்கிரண்டும் முத்துமாரி, அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோவில் கொண்ட குங்குமக்காரி. வேலையிலே மனசு கஷ்டம் முத்துமாரி, நாங்கள் வெற்றி கொடி காட்டுகிறோம் முத்துமாரி, வேலையிலே மனசு கஷ்டம் முத்துமாரி, நாங்கள் வெற்றி கொடி காட்டுகிறோம் முத்துமாரி, ஆலமரம் போலிருக்கும் எங்கள் கூட்டம் உம்மை ஆதரித்து வாழ்த்துதடி முத்துமாரி, அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி, எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி, எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி, அம்பிகையே ஈஸ்வரியே, அம்பிகையே ஈஸ்வரியே, அம்பிகையே ஈஸ்வரியே, அம்பிகையே ஈஸ்வரியே என்று அம்மனை வணங்கி கடலுக்கு அடையழகு, காட்சிக்கு மலையழகு, மயிலுக்கு இறகழகு, மலருக்கு இதழகு, ஒரு பட்டிமன்றம் என்றால் நடுவர் அழகு, இப்படி அழகுக்கு அழகு சேர்த்து அமர்ந்திருக்கின்ற நடுவர் அவர்களே, நான் அழகு உண்மையிலேயே என் மனைவி நம்பர் தரேன், போன் அடிச்சு சொல்லுங்க. இந்த காலத்துல எந்த பெண்களுங்க தன்னுடைய கணவன் அழகன்னு சொல்லியிருக்கு? நாங்கள் அந்த அழகை சொல்லவில்லை. இன்றைக்கு தமிழகத்தில் எந்த ஒரு பாட்டாக இருந்தாலும் சுதி சுத்தமாக அப்படியே பாடக்கூடிய ஒரே ஒப்பற்ற நடுவர் நீங்கள் மட்டும்தான் என்கின்ற அழகை சொல்லுகின்றோம். ஓ, நீங்க ஆடுதல் அழகை சொல்றீங்கன்னு பார்த்தேன். அழகாக இரு அணியிலும் வாதிட வருகின்ற தலை சிறந்த பேச்சாளர் பெருமக்களே, அற்புதமாக ஒரு ரெக்கார்டிங் தியேட்டரை போல இசையமைத்துக் கொண்டிருக்கிற இசையமைப்பாளருக்கு, அதற்கு ஒருபடி மேலாக பாலனும் அமைத்துக் கொண்டிருக்கிற ஓம் சக்தி ஒளி நிறுவனத்தாரே, இந்த நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கிற விழா கமிட்டியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பக்த கோடிகளே, மாணவ செல்வங்களே, கண்ணியமிக்க காவல்துறை நண்பர்களே, உங்கள் அத்துணை பேரை வணங்கி. ஆனா ஒண்ணு கவனிச்சீங்களா, எது எப்படி இருந்தாலும் யூடியூப்னா ஒரு கேமரா தான் போட்டு எடுப்பாங்க. இந்த டிவிக்கு மாதிரி 2 கேமரா போட்டு எடுக்கிறாங்க. நல்லா வரட்டும்னு தான். என்னையா எதுலையாவது ஒண்ணுலையாவது ஒழுங்கா தெரிஞ்சிருவீங்களாங்கிற நம்பிக்கை தான். அப்படி அல்லது, நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள். எல்லாமே தவறுதான். அந்த கடைசியாக உட்கார்ந்து அமர்ந்திருக்கிறாரே ஒரு பெண்மணி, அவருக்கு ஒரு கேமரா பத்தாது என்கின்ற காரணத்தால் 2 வைத்திருக்க. ஓ, பாதி பாதியா காமிப்பாங்களோ, அப்புறம் ஒண்ணா சேர்த்துக்கிறது, அங்கே போய் எடிட் பண்ணிடுவாங்க. நடுவர்களே, ஒரு அருமையான தலைப்பு. ஏன்னா இன்னைக்கு குடும்பம் பிக்பாக்ஸ்னா என்ன, குடும்பத்தை வாழ வைப்பது யார், ஆனா பெண்ணா, இவ்வளவுதான். குடும்ப வளர்ச்சியை முன்னிறுத்தி நடத்துவது ஆனா புரிஞ்சனா பொண்டாட்டியா தானே. ஆமா, ஒரு காலத்துல அதுக்கு காரணமே கணவன் மனைவி முதல்ல புரிதல் இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும், பாசமா இருக்கணும், அன்பா இருக்கணும். அப்படி புருஷன் பொண்டாட்டி இருந்தா தான் அந்த குடும்பம் வளரும். 2 மாடு ஒரு மாதிரியா போய்கிட்டு இருந்தா தான் வண்டி நேரா ரோட்ல போகும், இல்லாட்டி பள்ளத்துல விழுந்துரும். ஏன்னா அந்த காலத்துல அந்த மாதிரி பாசமா இருந்தாங்க, கணவன் மனைவி அவ்வளவு பாசமா இருந்தாங்க. இப்ப சாதாரணமா இப்ப உப்பள தொழிலாளருக்கு அதிகம் இங்க. ஆமா, ஏன்னா இங்க பகல்ல போய் வேலை பார்க்கணும், உப்பளத்துல போய் நைட்ல வேலை பார்க்க வெயில் அடிச்சதான் அந்த தண்ணி வந்து உப்பு தண்ணி உறைஞ்சு உப்பாக மாறும். என்ன இவ்வளவு விவரமா பேசுறீங்க? அப்ப ஏன்னா பகல்ல வெயில்ல போய் அந்த வேகாத வெயில்ல நின்னு களைச்சு போய் வேலை பார்க்கறது ஆண்கள். இல்ல, ஒரு சில தொழில் அப்படித்தானே. ஆமா, பகல்ல கரகாட்டான்னா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இதை விட பகல்ல பிக்கப் டான்ஸ் ஆடினா எப்படி இருக்கும்? ஒரு பையன் பார்க்க மாட்டான். அப்புறம் ஏன் தான் ஜென்மத்துக்கு அந்த ஊர்ல டான்ஸ் வைக்க மாட்டாங்க. ஆமா, அதெல்லாம் பார்த்துட்டு இந்த மேக்கப் எல்லாம் பார்த்துட்டு அப்ப இதை தானடா பார்த்தோம்ட்டு ரைட். அதாவது
இந்த உப்பளத்தில் அந்த காலத்தில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அங்கே கணவன்மார்கள் உப்பளத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கையில் இந்த மனைவிகள்லாம் வீட்டில இருந்து என்ன பண்ணுவாங்க, செம்புல நீரார் தண்ணி கொண்டு போவாங்க. அப்படி நீரார் தண்ணி கொண்டு போய் அங்கே களைச்சு போய் வேலை பார்க்குற கணவன் அப்படியே இந்த செம்பை பார்க்கவும், ஆகா நம்ம மனைவி நீரார் தண்ணி கொண்டு வருதுன்னு அப்படியே இந்த துண்டலை உதறிக்கிட்டு நேராக கரையை வந்து அந்த வரப்பில் கொஞ்சம் அந்த வரப்பை தள்ளி வச்சா தண்ணிக்குள்ளே காலு பட்டுரும். அந்த அப்படியே மெதுவாக வந்து அந்த மனைவி கிட்ட நீரார் தண்ணியை கேட்பாரு. அந்த மனைவி நீரார் தண்ணியை கொடுக்காது. ஏன்னா வெயில்ல அப்படியே ஒரு வேலை பார்த்த புருஷன் மூஞ்சில அந்த வேர்வை ஊத்திக்கிட்டு இருக்கும். அப்படி இதை பார்க்கவும் மனசுக்கு தாங்காம மனைவி என்ன பண்ணும்னா முந்தான சேலையை எடுத்து அப்படியே புருஷன் மூஞ்ச தொடச்சி விட்டு அந்த நீரார் தண்ணியை ஊட்டியே விடும் பாருங்க. நீரார் தண்ணியை ஊட்டி விடுறது எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு ஆள் தான். எங்க அப்ப அதுல ஒரு அந்த காட்சி இருக்கு பாத்தீங்களா, அந்த காட்சிக்கு ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க, கேட்டிருக்கீங்களா? ஒத்தையடி பாதையிலே என்ன 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 என்னாச்சு? என்ன சேட்டை இல்ல, அது வரப்புல தவறி விழுந்துருச்சு. ஏன்னா உப்பளத்து வரப்பே தவறி காலை வச்சா கீழே விழுந்துரும். கரெக்டான பாட்டு பாடி உங்களுக்கு தெரியாது தானே? இன்னைக்கு கேட்கிறேன், எந்த பெண்களாச்சு இந்த காலத்துல தன்னுடைய புருஷ மூஞ்ச கட்டி இருக்க சேலையை முந்தானை எடுத்து துடைக்குதா? ஏன் துடைக்க மாட்டாங்களா? துடைக்கவே ஏன் துடைக்க மாட்டாங்க? துடைக்காதுங்க. ஏன் துடைக்க மாட்டாங்கன்னு கேக்குறேன். அதால நினைச்சாலும் துடைக்க முடியாது. ஏன் முடியாதுன்றேன்? அது போட்டுக்கிறதான் நைட்டி ஆச்சா. ஓ அந்த நைட்டில தான் இந்த கரிப்பானை மீன் கீனு உப்பல் புளி எல்லாம் போட்டு நல்லா பிணைஞ்சு அலசி போட்டு அதை கொண்டாந்து இங்க தேய்க்கிறது. அதுல தான் ஃபுல் ஆகி போச்சுன்னு கழுவி போட்டு அப்படியே 2 கையும் கொண்டாந்து இங்கே தேய்க்கிறது. விஓ வேலை பார்க்குறீங்களா, இந்த வேலை பார்க்குறீங்களா? யார் நைட்டி போட்டிருக்கா, யார் வீட்டில் என்ன மாதிரி குழம்பு வைக்கிறா? நீங்க விஓ ஆமாடா, கரெக்டா அதான்டா. விஓ வேலையெல்லாம் விஓ வேலையை சாதாரணமா சொல்லாதீங்க. எல்லாத்தையும் கவனிக்கணும். கிராமத்துல என்ன நடந்தாலும் கவனிக்கணும். ஆமாமா, யாரு எந்த பக்கம் கூட்டிட்டு போறா, இது அது கூட்டிக்கிட்டே ஒரு நாள் விஓ தான் வந்து கேட்பாங்க. என்ன அங்க ராமசாமி மையம் இன்னும் நம்மள காணாமல, யாரு அவன் அப்பா பேர் என்னன்னு கேட்பாங்க. ஏன் இவ்வளவு சொல்றீங்க? நீங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணி உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆமா, அந்த குழந்தை உங்களுக்கு தான் பிறந்துச்சுன்னு நான் வந்து சொல்லணும். அதை வேணா சொல்லுங்க. ஆமா, பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே விஏவோ சொல்லணும். சொன்னா அது உங்க புள்ள. ஆமா ஆமா, அதை சொல்லுங்க. ஒரு பெட்டிஷன் போட்டா முடிஞ்சு. அதனால நாங்க விஏவோ எல்லாத்தையும் கண்காணிக்கிறோங்க. அப்படி கண்காணிச்சுக்கிட்டதால கிடைச்ச தகவல் தான் இது. எது? ஓ, இதெல்லாம் தகவல். அது சரி. அது மட்டும் இல்ல, இந்த பெண்கள் ஆனா நல்ல தகவல் இவர் கிடைக்காது. அது மட்டும் இல்லங்க, இந்த பெண்கள் அடுப்படியிலே நின்னு சமைக்கையில பாத்தீங்கன்னா அந்த அப்படியே வேர்த்து ஊத்திக்கிட்டே இருக்கும். அந்த வேர்வையில என்னன்னா சளி பிடிச்சிரும். எல்லா பெண்களுக்கும் சமயக்கட்டுல வேலை பார்க்கிற பெண்களுக்கு கூட சளி பிடிச்சி சீந்திக்கிட்டே தான் கிடக்கும். சமயக்கட்டுல வேலை பார்க்கறவங்களுக்கு சளி பிடிக்கிறது சரி. யோகா தரிசனுக்கு எதுக்கு பிடிக்குது வாரத்துக்கு 2 தடவை? ஓம் சக்தியில போய் சாம்பிராணி புகையில நிக்குதான். ஓ சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி சமயக்கட்டுல நின்று சமைச்சுக்கிட்டு இருக்கையில பெண்களுக்கெல்லாம் அதிகமா வேர்த்து சளி பிடிக்கும். அந்த சளியை சீந்துங்க பாருங்க. குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கையில அப்படியே கட்டியா சீந்தி அது மஞ்சேர்னு வரும். அதை அடி நைட்டியில போட்டு பிணைஞ்சி இதை கொண்டாந்து புரிஞ்ச மூஞ்சில சொல்ல இல்ல கொமட்டுது சார்.
அவன் கோமா ஸ்டேஜில் கிடப்பான் 3 மாதத்துக்கு. யாது நீங்க சொல்லையிலே பல பேர் கோமா ஸ்டேஜுக்கு போயிடும் போல இருக்கு. அதுல அவன் என்ன விஷயம் சார்? இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா புருஷன் மேல பாசம் இல்லாம போனது. என்ன இதுவும் உங்க கண்டுபிடிப்பு தான். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? அந்த காலத்துல சொந்தக்காரன் பொண்ணு பார்த்து வச்சான். அக்கா வீட்டுல, தங்கச்சி வீட்டுல, மாமா வீட்டுல, மச்சான் வீட்டுல பொண்ணு இருந்தா, மாப்பிள்ளை இருந்தா பேசி முடிச்சு கல்யாணம் பண்ணாங்க. காலம் பூரா நல்லா இருந்துச்சு. அதுல என் பக்கத்து ஊர்ல ஒரு 10 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க, 20 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அவங்க எல்லாம் அந்த பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் வர வச்சே பார்க்க வைக்கிறது தான் திருவிழா. இந்த மாதிரி திருவிழாவில் வந்து தேர் இழுக்கையில் அங்கிட்டு பொண்ணு நிற்கும், இங்கிட்டு மாப்பிள்ளை நிற்கும். எல்லாரும் தேர் வடத்தை பிடிக்கப்பாவா. இவன் மட்டும் அத்தை மகன் எங்கே நிற்கணும் தேடிக்கிட்டே திரிவான். அந்த புள்ள அங்கே நின்றுக்கிட்டு மாமன் மகன் எங்கே நிற்கிறான் அது தேடிக்கிட்டு இருக்கு. அப்போ எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? தேர் பார்க்க வந்திருக்குன்னு ஒரு பாட்டு பாடுவீங்க. ஓ, அதை சொல்றீங்களா? தேர் பார்க்க வந்திருக்கும் சித்திர பெண்ணே உன்னை திருடி கொண்டு போகட்டுமா பத்தினி பெண்ணே. வந்திருக்கும் சித்திர பெண்ணே உன்னை திருடி கொண்டு போகட்டுமா பத்தினி பெண்ணே. ஊருவாக வர முடிப்போ பொறுப்பெடுக்கணும்னா அப்போ ஊர்வலத்தில் நாம் வருவோம் ஒன்னல ஒன்னா ஒன்னல ஒன்னா. ஊருவாக வர முடிப்போ பொறுப்பெடுக்கணும்னா அப்போ ஊர்வலத்தில் நாம் வருவோம் ஒன்னல ஒன்னா ஒன்னல ஒன்னா. தேருவாக வந்திருக்கும் சித்திர பெண்ணே அப்படி சம்மதத்தோட கல்யாணம் பண்ணதுங்க. அது மாதிரி பொண்ணு இல்லைன்னா கூட வெளியில போய் பொண்ணு பார்க்க போவாங்க. சரி சரி. அந்த பொண்ணு பார்த்துட்டு வரையில இருக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க. நமக்கு பொண்ணு பார்த்தாச்சுன்னு இந்த பொண்ணு பார்க்குற சந்தோஷத்தை கூட ஒரு படத்துல படித்தால் மட்டும் போதுமாங்கிற ஒரு படத்துல. நீங்க என்னென்ன பொண்ணு பார்க்க போறது? என் தம்பிக்கு பொண்ணு பார்க்க போனோம். எப்பவுமே பொண்ணு பார்க்க போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா போகணும். பொண்ணுக்கு தான் பொண்ணு குளிக்குதுன்றாங்க. அது வரைக்கும் குளிச்சிருக்காது போல இருக்கு. நம்ம உட்காந்துருக்கான். பொண்ணு இப்பதான் சேலை கட்டுதுன்றாங்க. பொண்ணு இப்பதான் பவுடர் அடிக்குதுன்றாங்க. பொண்ணு பார்த்தா சோப்பு போடுது. ஏன்னா பவுடர் அடிச்ச பிறகு எப்படா சோப்பு போடுது அப்படின்னா ஏதோ போடுதுனாங்க. ஆமா ஆமா. பொண்ணு பார்த்தா தலை செய்வதுன்னா, பொண்ணு இப்பதான் பூ வைக்குதுன்னா, பொண்ணு இப்பதான் வருதுன்னா நம்ம ஏன்டா அடுத்த தம்பிக்கு பொண்ணு பார்க்க போறோம் நம்ம என்று நாங்கெல்லாம் குடிச்சுக்கிட்டு இருக்கோம். என் தம்பி பொண்ணை பார்த்துட்டு என்ன வானே போவோம் அப்படின்னா, ஏன்டா அப்படி நிமிந்து பாரு அப்படின்னா. நிமிந்து பார்த்தேன். எங்கள் சித்தப்பா பயங்கர சேட்டை பிடிச்சால். எங்கள் சித்தப்பா கூப்பிட்டு கேட்குறாரு இந்த புரோக்கர்ட்ட, ஏயா பொண்ணை காட்டுன்னா பொண்ணு சின்னம்மாவை காட்டுறேன், உனக்கு அறிவு இருக்காது. ஏன் பொண்ணு அப்படி பொண்ணு, ஓ அப்படி பொண்ணு அந்த மாதிரி பார்த்தாங்க. அந்த பொண்ணு பார்த்துட்டு அந்த படத்துல சிவாஜி கணேசனும் பாலாஜி படம் பார்த்துட்டு குளத்துல குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆமா, சிவாஜி கணேசன் பாலாஜி. ஆமா ஆமாண்ணா, சிவாஜி கணேசன் பாலாஜி அங்க குளிச்சுக்கிட்டு இருக்கீங்களே. நீங்க வாங்கண்ணே. அந்த பொண்ணு பார்க்க போனா தடுமாற்றம் வரும். ஆமா, அது அடுத்த ஆளுக்கு பொண்ணு பார்க்க போனா அவங்க வந்து அந்த கதையை சொல்லி ஒரு பாட்டு எடுத்திருப்பாங்க தெரியுமா? யாரு? ஏன்னா அண்ணன் விட்டு பொண்ணை தம்பி பார்த்துருமா, தம்பிக்கு பார்த்த பொண்ணை மாற்றி பார்த்துட்டு வந்திருப்பாங்க. ஆமா ஆமா. அது சம்பந்தமா அதை சொல்லி பாடுறது மாதிரி ஒரு பாட்டை கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஆமா, அந்த படத்தை படித்தால் மட்டும் போதும். ஆமா 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 ஆமா. அது பாடணுமா? டிஎம்எஸ் பாட்டை நீங்க பாடுங்க. சரி. பாலாஜி பாட்டை நான் பாடுறேன். ஆமா ஆமா, அதான் கரெக்டா இருக்கும். பிபி ஸ்ரீனிவாச குரல்ல பாடணும்ல. ஆமா ஆமா, உங்களுக்கு அது கரெக்டா பொருந்தும். பொன்னென்று கண்டே பெண்ணென்று இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா, என்னென்று நான் சொல்ல வேண்டுமா. பூவொன்று கண்டேன் முகம் காணவில்லை, ஏனென்று நான் சொல்லலாகுமா, ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா. நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்க
உன் வடிவில் நான் இருந்தேன், உன் வடிவில் நான் இருந்தேன். நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லையே. என்றேன், கண்டேன், வந்தேன். பூவொன்று கண்டாய் முகம் காணவில்லை என்னென்று நான் சொல்ல ஆகுமா, ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா? நல்லா அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு தடவை கை தட்டுங்களேன். அவர் அந்த அந்த ஷெனாய் ஒரு தடவை வாசிங்களா சார்? அது அந்த எம்எஸ்வி கொள்ளை அழகு அந்த இடம். அருமை அருமை அருமை. நல்லா அந்த தடவை கை தட்டுங்க. ஏன்னா நல்லா ஒரு கலைஞன் நிகழ்த்துறப்ப அது வந்து கை தட்டி உற்சாகப்படுத்திடணும். ஏன்னா ஆர்கெஸ்ட்ராவில் கூட இவ்வளவு தனிமையாக இனிமையாக அப்படியே நீங்க கேட்க, ஏன்னா அங்கேதான் 10 இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, எங்கிட்ட தனியா கேட்கறது கண்டுபிடிக்க முடியாது. யாரு வாசிக்கிறானே இப்ப கண்டுபிடிக்க முடியாது. ஆமா, இப்படியெல்லாம் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணதெல்லாம் பொண்ணு மாப்பிள்ளை புருஷன் முண்டாட்டி சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா இப்ப யாரு பொண்ணு பாக்குறா? யார் பாக்குறா? யாரு பாக்குறா? யார் பாக்குறா? பூரா புரோக்கர் பாக்குறாரு. ஆமா, ஆனா அவர் கொண்டு வர்ற பொண்ணு பூரா 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 தொடர்ல டிவி தொடர்ல வர்ற பொண்ணு மாதிரி பூரா இவ்வளவு சாந்த பூசின மாதிரி லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு தான் வருது எல்லாம். அந்த போட்டோவை பார்த்து விட்டாலே இவன் பாதி மயங்கிடுறான். உடனே பொண்ணை பார்க்கணும்னு கிளம்பிடுறான் அப்படியே ஊரை கூட்டிக்கிட்டு. சரின்னு பொண்ணு பார்க்க போனா போட்டோவில் தான் இப்படி இருக்குன்னா நேரா போய் பார்த்தா அதை விட அழகா இருக்கு. ஆஹா, என்ன காரணம்னா அங்கேருந்து திருத்துறைப்பூண்டி பட்டுக்கோட்டை அப்படியே நாகப்பட்டினம் எங்கேயாவது பியூட்டி பார்லர்ல இருந்து ஆளை கொண்டாந்து வச்சு மேக்கப் பண்ணி அதை போட்டு காமிச்சிடுறாங்க. அதுல என்னன்னா இவன் பொண்ணு பார்க்க போறனக்கே தடுமாறி போயிடுறான். என்னமோ கேம்போ மேக்கப். கேம்போ இல்ல, அதுக்கு பேரு காம்போ மேக்கப். காம்போவா? அது கூட பரவாயில்லண்ணே. அது யார் யாரை கொண்டு போறான் தெரியுமா? முன்னாடி எல்லாம் பொண்ணுக்கு மட்டும் மேக்கப் போடுவாங்க. சரி, இப்போ சாப்பிடு. இப்போ காம்போ மேக்கப்னு பேரு யார் யாருக்குன்னா பொண்ணு, பொண்ணோட அம்மா, பொண்ணோட தங்கச்சி, பொண்ணோட சித்தி, பொண்ணோட அப்பத்தா, 5 பேருக்கும் ஒரே மாதிரி சேலை, ஒரே மாதிரி மேக்கப், எல்லாத்தையும் போட்டு மேடை ஏத்துறாங்க. மாப்பிள்ளை தாலி எடுத்துக்கிட்டு எது பொண்ணுன்னு தெரியாம அலைகிறான். ஏன் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு? இத ஐயர் சொல்றாரு, குத்து மதிப்பா ஒரு கழுத்துல கட்டியா. அதை விட கொடுமை என்ன தெரியுமா? இப்போ ஒரு ஆப் வந்திருக்கு தெரியுமா? நீங்க என்ன ஆப்? நீங்க அந்த ஆப்பை எடுத்து நீங்க கரெக்டா செல்ல எடுத்து காட்டுனீங்கன்னா உங்க வயசு என்னன்னு சொல்லிடும். டப்புன்னு உங்க கையை காட்டுது, உங்க முகத்தை காட்டணும்னு 64 அப்படின்னு சொல்லிடும். நான் சொல்றேன் பேச்சுக்கு. ஆமா, ஒரு வயசு சொல்லிடும். சரி, ஆனா பெண்கள் விஷயத்துல அது நடக்க மாட்டேங்குதா? ஏன்? அந்த 5 பேருக்கும் எடுத்து கரெக்டா காமிச்சோம்னா 5 பேருக்கு 22 தான் காட்டுது. அவ்வளவு மேக்கப் அப்படி அவ்வளவு பையன் பட்டி பார்த்துருக்காங்க. அது மாதிரி போய் பாத்துறான். அந்த கால இப்படி பார்த்துட்டு வந்துடுறான் குழப்பத்துல. உடனே நிச்சயதாமலம் பண்ண சொல்றான். நிச்சயமலத்துக்கு பொண்ணு மட்டும் தானே உட்காருங்க. இங்க பார்த்தா தானே காம்போ மேக்கப். ஆமா, இங்க நிச்சயமலத்துக்கு பொண்ணு வந்து உட்காருங்கள பாத்துறான். அப்படியே கனவுலே இருக்கிறவன் பக்கத்துல வந்து உட்காரையில அந்த காலத்துல நிச்சயதாமலம் பொண்ணு விட்டு நடக்கும். மாப்பிள்ளை இங்க போக கூடாது, சொந்தக்காரங்க தான் பண்ணிட்டு வருவாங்க. இந்த காலத்துல மண்டபத்தில் நடக்குது நிச்சயதாமலம். அதுவும் கல்யாண மாதிரியை பட்டு வெட்டி பட்டு சேலையெல்லாம் கட்டி எல்லாம் மாலையெல்லாம் போட்டு இது மாதிரி சேர்ல உட்காந்து வச்சிடறாங்க கல்யாண மாதிரியை. அங்கே பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாரும் அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. சீர்வரிசை என்ன, எப்போ கல்யாணம் பண்றது, என்ன தேதி குறிக்கிறது, அதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவன் அந்த போட்டோ அப்படியே பார்த்து மயங்கி போயிருக்கிறவன் இப்படி பார்ப்பான், கூட்டத்தையும் பார்ப்பான், இந்த புள்ளையும் பார்ப்பான். அந்த இதுலயே உட்காந்துக்கிட்டு நேரம் அந்த சேர்ல உட்காந்துட்டு கிட்ட பாம்பு மாதிரி நெளிவான். அப்படியே கிட்ட போய் இப்படி பார்த்து எல்லாரும் எவ்வளவு சைலண்டா கேட்கறாங்க பாருங்க, ஏதோ முக்கியமான விஷயத்தை சொல்ல போறீங்கன்னு. ஏங்க இது அவள ஆசையில போறதுங்க. உங்க யாருது? பூனையை கிளப்பி விட்டுறாரு. பூனையை குறுக்க விட்டது யாரு? அவர் பொண்ணு பார்க்க போகல, நீ பூனையை குறுக்க விடுறிய. அந்த பீலிங்க நிறுத்திடாதீங்க. ஆமா ஆமா ஆமா, இப்ப இந்த வயசுல இருக்குன்னா பெரிய விஷயம் தான். அப்படியே இன்னும் ஒரு சில பேருக்கு என்னமா ஆமா சகுனம் சரியில்லை அண்ணா, வேற பொண்ணை பாத்துருங்களேன். பக்கத்துல போயிட்டு இடுப்பையே பாத்துக்கிட்டு போய் இது அவன் பாப்பாங்க. இதையும் பார்த்திருக்காரு பாருங்க. எது மேக்கப்ல ஒட்டியானத்தை பார்த்தான்ல, இங்கேயும் பார்க்கறான் அந்த ஒட்டியான் தானான்னு பார்த்துவிட்டு கிட்ட போய் பக்கத்துல போய் டக்குன்னு ஒன்று கொடுத்துட்றான். என்னது? ஒரு செல்போனை கொடுத்துட்றான் புதுசா. ஓ, நான் கூட வேற என்னவோ நினைச்சேன். நிறைய பேர் ஏதோ ஆர்வத்திலே கேட்டாங்க. ஆமா, ரொம்ப கவலையா தான் இருக்கு எல்லாரும். அதுக்கு ஏன் பூனை விடுற நீ? ஏப்பா அதுல 2 சிம்மா போட்டு கொடுக்குறான். ஏன்? ஏன்னா அவங்க ஊர்ல ஒன்று டவர் எடுக்கலன்னா
இவன் தானே கல்யாணம் பண்ணிக்கிற போறான். ஆமா. செல்போன் கொடுத்துட்டான்ல 2 சிம்மு போட்டு செவனேன்னு இருக்க வேண்டியானே. இன்னும் 50 நாள்ல கல்யாணம் பண்ண போது நல்லா பேசிக்கிட்டு இருக்க வேண்டியானே. இவன் அது அங்கே 50 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போயிடுச்சு. இவன் இங்கே இருக்கிறான், பேச ஆரம்பிச்சிடறான் போன்ல. அந்த புள்ளைய வேலையே பார்க்க விடுறது இல்லை. ராத்திரி பேசுறது, பகலில் பேசுறது, தூங்கிட்டு போயிருது, தூங்கா போயிருது, பாடிக்கிட்டு போயிருது, ஆடிக்கிட்டு போயிருது, ஓடிக்கிட்டு போயிருது. இப்படி 50 நாளும் பேசி 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 விட்டு தாலி கட்டி முடியவும் சாகுற வரையும் பேச்சுவார்த்தை இல்லை. அப்புறம் இனி பேசினா பேசலான்னா, ஆனா நடுவுல 2 பேருக்கு ஒரு பேச்சு வரும் தெரியுமா? என்ன பேச்சு? மாங்கொழுந்தே பூங்கொழுந்தே மறி கொழுந்து நாத்தே தாங்கி கடி தழுவி கடி ஆழம் பூங்காத்தே. மாங்கொழுந்தே பூங்கொழுந்தே மறி கொழுந்து நாத்தே தாங்கி கடி தழுவி கடி ஆழம் பூங்காத்தே. ஆத்தங்கரமுள்ள முட்டு காத்திருக்கு இஷ்டப்பட்டு அங்க இங்க துள்ளிக்கிட்டு கட்டிலுல ஜல்லிக்கட்டு குடிவாதமானே ஒரு கடிவாளம் போட்டு மலை நாட்டு தேனே உன்ன மணி மேல சாச்சே எத்தனைய கிள்ளிக்கவா மத்ததெல்லாம் மெதுவா சொல்லிக்கவா. கிச்சிலி சம்பா கிச்சிலி சம்பா குட்டி எடுக்க கொஞ்சம் குழம்பு வச்சு முடிச்சு ஆமாடி அதிகாரத்தான் உச்சி மேல உச்சந்தல வேக்குது மச்சமுள்ள பூவத்தான் மல்ல கட்ட பாக்குது பக்கம் வந்து உரசி பார்க்கவா பத்தி வச்சு பசிய தீர்க்கவா. கிச்சிலி சம்பா குட்டி எடுத்து கொஞ்சம் குழம்பு வச்சு முடிச்சு ஆமாடி அதுக்காகத்தான். நடுவுல குடும்பத்துக்கு பிக் பாக்ஸா பெண்ணு இருந்தா போற வீடு வந்து நல்லா வசதியா சிரமப்படாம வாழணுமா இல்லையா? அண்ணே, பட்டிமன்றத்துக்கு முன்னாடியும் சாப்பிடலாம், பட்டிமன்றத்திலையும் சாப்பிடலாம். நீங்க பேசுங்க. அது மட்டும் நடுவர்களே, இப்ப ஒரு ஆண் உழைச்சி சம்பாரிச்சு அவன் வீடு கட்டி கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தா எவ்வளவு அப்படியே குருவியா சேமிச்சு அந்த காசை சம்பாரிச்சு வீடு வாசல் கட்டி பொண்ணு பார்க்க போய் கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணுவான். நீ புதுசா வர்ற கல்யாணம் பண்ண பொண்ணு புருஷன் வீட்டுல இருந்து அனாவசியமா ஒரு 10 ரூபாய் செலவாயிடக்கூடாது, நம்ம போய் பிக் பாக்ஸா இருந்து அந்த குடும்பத்தை வளர்ப்போம்னு நீ முடிவு பண்ணி வரணுமா இல்லையா? உள்ள நீ வரையிலே அந்த வீட்டை அப்படியே தரமட்டமா அடிச்சுக்கிட்டு வர்றிய தாலி கட்ட வர்ற அன்னைக்கு ஒரே ஒரு விஷயத்துல பாதி சொத்து அழிஞ்சு வருதுங்க, புருஷன் பிடிச்ச சொத்து. ஆமாங்க, எவ்வளவோ கல்யாணத்துக்கு செலவு பண்ணுறாங்க, பந்தை போடுறோம், மைக் செட்டு கட்டுறோம், வேட்டி எடுக்கிறோம், கொட்டாய் போடுறோம், மைக் எல்லாத்துக்கும் பணம் கொடுக்குறோம், சாப்பாடு போடுறோம், எல்லாம் பண்ணுறோம் செலவு. அதெல்லாம் திட்டமிட்டு நடக்கிற செலவு. ஒரு மாப்பிள்ளை வீட்டில் இவ்வளவு செலவு நடக்கும். ஆனால் இந்த சேலைன்னு ஒன்று எடுக்கிற பாருங்க, பட்டு சேலை. ஆமாம், எவ்வளவு ஆக போகுதுன்னு உயிரை கையில் உடிச்சிட்டு கிடக்குறாங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு. ஏன் என்ன ஏங்க அதுக்கு மட்டும் பொண்ணோடு தான் எடுக்கணுமா? மாப்பிள்ளை வீட்டில் யாரும் போகக்கூடாது. சரி, பணம் மட்டும்தான் மாப்பிள்ளோடு கொண்டு போகணும். அங்கே எங்கள் ஊரில் ஒரு கல்யாணம் நடந்துச்சுங்க. சேலை எடுக்க போறது யாரு தெரியுமா? சொந்தக்காரங்க போனாலும் பரவாயில்லைங்க. அந்த பொண்ணு வீட்டுல ஒரு சின்னம்மா 2 பேர் தாங்க போனாங்க. பாக்கி பூரா குழுவுல 10 பேரு, 100 நாள் வேலையில பாக்குறது 10 பேரு, பக்கத்து வீட்டுல 10 பேரு, இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரனை பிடிக்காதது ஒரு 10 பேரு, எல்லாம் சேர்ந்து 30 பேர் கிளம்பிருச்சு. 30 பேர் கிளம்புனா தஞ்சாவூர்ல போய் எடுப்போம்னு சொல்லி அப்பவும் சொல்லி விடுறாருங்க மாப்பிள்ளையோட அப்பங்காரரு. ஒரு 10,000 ரூபாய்க்கு சேலை எடுத்தா போதும்னு. அதே மாதிரி 10,000 ரூபாய்க்கு சேலை எடுத்தா போதும்னு பொண்ணு வீட்டுக்காரங்களும் ஒத்துக்கிட்டாங்க. இந்த கூட போச்சுல ஓசில சோறுதிங்க இது பூரா சேர்த்துக்கிட்டு நேராக வேன் எடுக்கணும். தப்பில் வேன் எடுத்துக்கிட்டு திருச்சி போயாச்சு. திருச்சி போனால் போய் சேலையை தானே பார்க்கணும். அது கலர் எப்படி இருக்கு, என்ன இருக்குன்ட்டு எதுவுமே சேலையை பார்க்கலங்க. போன 30 பேரும் வரிசையா ஒரு சேலையை இப்படி பார்க்கறது, இது என்ன 12,000 ரூபா போட்டிருக்கு வை. அடுத்த சேலையை பார்க்கறது, இது என்ன 15,000 ரூபா போட்டிருக்கு வை. இப்படி பெரட்டி 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 39,000 ரூபா கடைசியில். அதுக்கு மேலே இந்த கடையில் சேலை இல்லை. சரின்னு அந்த சேலையை போயிட்டு விட்டு இவர் எங்க பாரு அந்த தேவக்காராலே மயக்கப்பட்டார். ஏன்னா கொண்டு போன காசு 1 லட்ச ரூபாய் நம்ம தான் கொண்டு போயிருக்காரு. அதுலேயே 39 ரூபா போச்சு. எனக்கு கணக்கு போட்டுக்கிட்டு விட விட நடக்குது. அந்த சேலையை கொண்டாந்து வச்சு டக்குனு ஜாக்கெட்டுக்கு வெட்டுவாள்ல, ஜாக்கெட்டுக்கு வெட்டி விட்டு அந்த பொண்ணுட்டுக்கார கூட இந்த ஜாக்கெட் துணியை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அந்த இது ஏன்னா அதில் ஜாக்கெட் தைக்கிறது இல்லையா, அதுக்கு தனியாக ஒரு துணி எடுக்கணுமா. என்னது ஏங்க அதில் தனியாக துணி எடுக்க வேண்டியம்னு என் வீட்டில் கேட்குறாங்க. அதுக்கு அந்த வந்த கூட்டம் சொல்லுது, அது ஆரி ஒர்க்குன்னு ஒன்று பண்ணணும், அந்த ஆரி ஒர்க்குக்கு தனியாக தான் எடுக்கணும். ஐயா அது என்ன ஆரி ஒர்க்? அப்போ இந்த துணி என்ன பண்ணுறது? சேலையில் வெட்டினதை என்ன பண்ணுறது? அதான் கேட்டாக்கா அது பாட்டில் பையில் வச்சுக்கிட்டு போயிடுச்சு.
டபார்னு போய் ஆரியோக்கு எவ்வளவு வரும் இவனுக்கு பையன் பிடிச்சி பார்த்து சொல்றேன்னா அதுக்கு எவ்வளவு வரும் செலவுன்னு கேட்கிறாப்புல. ஆரியோக்கு 15,000 ரூபா வருமா. என்னங்க சேலையே 39,000 ஆரி ஒர்க்கு. அப்புறம் கேட்டேன் ஆரி ஒர்க்குனா என்னங்க அது? ஆனால் 15,000 ரூபா வருது. ஆரி ஒர்க்குனா அப்படி என்ன அதில் வைக்கிறதுங்கிறேன். செங்கக்கல், முண்டுக்கல், கப்பிக்கல், ஒன்றரை செல்லி, முக்கா செல்லி, கம்பி, கட்டு கம்பி, ஆணி, கோழி விலை, அந்த விலை, இந்த விலை, கயிறு, அருணா கயிறு, தாலி கயிறு, பூரா என்ன இரும்பு வியாபாரி சொல்றது மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்கல்ல. பூராத்தையும் போட்டு அதில் பின்னி வச்சு அதுக்கு 15,000 ரூபா. ஆமா, அந்த சட்டையில அம்புட்டும் வச்சிருப்பாங்க அந்த ஜாக்கெட்ல. 30 பேர் சாப்பிட்டது 15,000 ரூபா. இவ்வளவு 1 லட்சம் ரூபாய் அவருக்கு காசு முடிஞ்சு போச்சுங்க. இந்த 1 லட்சம் ரூபாயில இந்த ஜாக்கெட்ல ஆரி ஒர்க் பண்ணி சேலை எடுத்து இதுல புருஷன் வீட்டுக்கு என்னங்க லாபம்? அது நினைக்கணுமா இல்லையாங்க? அந்த பொண்ணு அதெல்லாம் வேணாங்க, எனக்கு அந்த காலத்தில் உள்ள பெண்ணு அப்படி தானே சொன்னிச்சு, எனக்கு 2,000 ரூபாய்க்கு சேலை போதும், அவருக்கு 1000 ரூபாய்க்கு வேட்டி போதும் தானே அந்த காலத்தில் உள்ள பொண்ணு விட்டெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் சொல்லாதீங்க. பெண்களுக்கு ஒரு சேலைக்கு 50,000 ரூபா எங்க ஊர்ல நடக்கும்னே. எடுக்க போறாங்கல்ல, எல்லாம் முடிச்ச பிறகு மாப்பிள்ளை கிட்ட கேட்பாங்க, ஜவுளி கடைக்காரர் தான் கேட்பாரு, ஏங்க மாப்பிள்ளைக்கு ஒன்றும் எடுக்கல அப்படிங்கல. மாப்பிள்ளைக்காரன் திருக்கு பிருக்கு முழிப்பான், ஏன்னா இதுக்கே பணம் இல்லையே நினைச்சுக்கிட்டு. அப்புறம் திடீர்னு அவரே சொல்லுவார், சார் கவலைப்படாதீங்க, மாப்பிள்ளைக்கு நம்ம கிட்ட இருக்கு செட்டு ஒண்ணு, எவ்வளவுன்னு கேட்பாரு. செட்டு 500 ரூபா. என்னது? பொண்ணுக்கு எவ்வளவு? 50,000. ஆரி ஒர்க்கு 15, 65. ஆனா மாப்பிள்ளைக்கு எவ்வளவு? 500 ரூபா செட்டு. செட்ல என்னென்ன இருக்கு தெரியுமா? ஒரு வேட்டி, ஒரு சட்டை, ஒரு துண்டு, ஒரு பனியன், ஒரு டவுசரு, ஒரு கர்ச்சீப்பு, 10 ரூபா பான்ஸ் பவுடர். அது ஏன் பான்ஸ் பவுடர்? மாப்பிள்ளைக்கு கல்யாணத்தன்னைக்கு அடிக்கதான். ஆமா, அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. நல்லா கவனிச்சு பாருங்க. பெண்கள் 50,000 ரூபாய்க்கு வாங்கினா காலம் முழுக்க வச்சிருப்பாங்க. ஏன் ஆம்பளை 500 ரூபாய்க்கு செட்டு வாங்கிட்டு பாருங்க கல்யாணத்துக்கு பிறகு கட்டுறதே இல்லை. ஏன் என்ன காரணம் தெரியுமா? செட்டு 500 ரூபா. வேட்டியை தண்ணிக்குள்ள போட்டா துண்டு கணக்கு வந்துடும். துண்டை தண்ணிக்குள்ள போட்டா என்ன ஆகும்? என்ன ஆகும்? கட்ட தெரியாதுல்லம்மா, கட்ட முடியாது. துண்டு எங்கிட்டு கட்டுறது? அப்புறம் முருகப்பெருமான் மாதிரி தான் பழனியில் எங்கோ மனம் பறக்கிறதே. நடுவர்களே, இப்படி நீ வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே தன்னுடைய குடும்பத்தை பத்தி யோசிக்காம புருஷன் வீட்டு காசை 1 லட்சம் ரூபாய்க்கு மேல காலி பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வந்தா அதுக்கு பேரு பெண்கள் பிக் பாஸா? அதானே, கேளுங்க நல்லா. ஒரு வசதியான குடும்பம் பிளைட்ல வச்சு கல்யாணம் பண்ணலாம், ஒரு வசதியான குடும்பம் போய் நிலவுல கல்யாணம் பண்ணலாம். அன்றாட வேலை செய்யற நடுத்தரவாதி மக்கள் தன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணையில ஒரு வீட்டுல ஆடம்பர செலவுக்காக 1 லட்சம் ரூபாய செலவு பண்ணா அந்த பெண் எப்படிங்க பிக் பாஸ்? கேளுங்க நல்ல வெக்கம் வர 2 பேர்த்தையும் கேளுங்க. சரி, அப்படிதான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துறிய, அந்த புருஷனை பாசமா வச்சுக்கிறியா நீ? இல்லையா? எடுக்கவும் சந்தேகங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு இன்னைக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் எவ்வளவு ஆடம்பரமா இருந்திருப்பான், நல்ல சட்டை போட்டிருப்பான், நல்ல வேஸ்ட் போட்டிருப்பான், எல்லா நிகழ்ச்சிக்கு போய் பார்த்திருப்பான், கிட்டிக்கும் படிச்சிருப்பான், கிரிக்கெட்டுக்கு போயிருப்பான், சொந்தக்காரன் வீட்டுக்கு போயிருப்பான், எல்லாத்தையும் அனுபவிச்சு அப்பா கிட்டே அம்மா கிட்டே காசு வாங்கி விளையாண்டு தெரிஞ்சவன் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒழுங்கான ட்ரெஸ் போட மாட்டாங்க. ஆனா கல்யாணத்தப்ப எவ்வளவு அந்த 2 பேருக்குள்ள ஒரு அந்யோன்யம் இருந்திருக்கு பாத்திருக்கீங்களா? எப்படி வேல்விழி போடும் தூணிலே நான் விடலானே தோளிலே மூலிடை தேடும் நோயிலே நான் கேட்கும் கோயிலே அன்னமே அன்னமே என் சொந்தமே உந்தன் என்னமே வானவில் வண்ணமே அன்னமே மனக்கிண்ணமே ஆதி பொன்மணி வைரங்கள் வெள்ளுமே என்னாது சொல்லு தன்னமே பெண்ணென்னும் கங்கைக்குள் பேரிடமே இந்தமா உந்தன் சொந்தமா பக்கம் வந்துதான் சென்று பாடும் சிந்தைக்குள்ளம் பாடும் சந்திக்க வேண்டும் தேவியே என் உயிரே. அவருக்கெல்லாம் படுத்திடாத, எனக்கு மட்டும் படுத்து, என்னை மட்டும் படுத்து, வேற யாரையும் படுத்தாது. நடுவர்களே, இன்னைக்கு ஆண் பெத்த புள்ளைய கூட தன்னை கட்டி வச்சுக்கணுங்க. அவன் சின்ன பிள்ளையில அவன் காசே இல்லாட்டியும் திடீர்னு திருவிழா கூட்டக்குள்ள வந்தா அந்த பலூன் வேணுமா, அந்த கடிகாரம் வேணுமா, அந்த கார் வேணுமா, அத்தனை வாங்கி கொடுத்து அவனை சந்தோஷப்படுத்துறதுக்காக இவன் அத்தனை சந்தோஷத்தை இழந்துட்டு திரிவாங்க. அதே மாதிரி மனைவியை சந்தோஷப்படுத்துறதுக்கு என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. அப்பதான் மனைவியை திருப்திப்படுத்த முடியும். என் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி 25 வருஷம் ஆச்சுங்க. கல்யாணம் பண்ணி 25 வருஷம் தாங்க உண்மை சொல்றாரு. ஆமா,
25 வருஷம் ஆச்சு வந்து என்கிட்ட ஒன்று கேட்குறாங்க. என்ன? இங்க இருங்க, இங்க இருங்க. என்னடி? எனக்கு ஒரே ஒரு ஆசைங்க. என்ன? ஒரே ஒரு ஆசைங்க. அதுக்கு ஏன் இவ்வளவு எழுப்பு இழுக்கிற? அதை நிறைவேற்றி வைப்பீங்களாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரி, எதா இருந்தாலும் உனக்கு என்னடி செய்யல, அத்தனை செஞ்சிருக்கேன், எதா இருந்தாலும் சொல்லிடின்னு. செய்வனை மட்டும்தான் செய்யல. செய்வனை செஞ்சா நம்ம அதோட முடிஞ்சு போட்டேன். பிக் பாஸ் ஆகுது, அப்புறம் மக்கு பாஸா போயிடுவோம். அதுக்கு நமக்கு செய்யறது முழுக்க செய்வனை தானே பாதி. ஆமா, சரி அப்படின்னு சொல்லி என் தங்கமே என்ன சொல்லு, நான் செய்யறேன். என்ன சொல்லுங்க, பாசமா வச்சுக்க. எப்படி சொன்னீங்க? என் தங்கமே சொல்லு அப்படின்னு. தாருங்க இங்கிட்டு சொல்லுங்க. எதிர்த்தாப்புல பெண்கள்லாம் உட்காந்துருக்கீங்க. புருஷங்காரர் மட்டும் கல்யாணம் பண்ணி ஒரு 15 வருஷத்துக்கு பிறகு என் தங்கமே வைரமேன நம்பிடாதீங்க. ஏன் தங்கமே வைரமேன்னு வேற பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்படியெல்லாம் இல்லைங்க, உண்மையிலேயே என் பொண்டாட்டி பாசக்காரிங்க. அவ கேட்டதை நான் எதையுமே செய்யாம இருந்தது. அம்மா கேள்விப்பட்டேன். அவ வந்து கேட்டா, இங்க இருங்க அந்த நாடகத்துல எல்லாம் அந்த நடிகை எல்லாம் பாருங்க, ஜாக்கெட்ல ஒரு நாடா வச்சு கட்டிக்கிட்டு வராங்க. ஆமா, அது மாதிரி எனக்கு ஒரு ஜாக்கெட்ல நாடா வச்ச ஜாக்கெட் தச்சு தாங்கன்னு கேட்குறேன். எனக்கு ரொம்ப நேரமா சந்தேகம்னே, ரொம்ப நேரம் அந்த ஆத்துக்குள்ள அந்த உழுவ குட்டி சுத்திக்கிட்டே வருமே, அதே மாதிரி சுத்துறீங்களே, என்ன பிரச்சனை உங்களுக்கு? மக்களுக்கு அப்படியே உடல் பாவனையில சொல்லி காமிக்கணுங்க. உடல் பாவனையில, அதுதான் உடல் மொழியில சொல்றது. வாய் மொழி, உடல் மொழி. இல்ல பேண்ட்டுக்குள்ள பூரா அதுவும் புந்துருச்சோ? இல்ல இல்ல இல்ல, அருமையான நான் கேட்கலண்ணே, இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். கேட்கறாங்க யோகதர்ஷினிக்கு தான் இதெல்லாம் தோணும். அதுதான் பிக் பாஸ். நம்ம ஆண்களை மக்கு பாஸ் ஆக்குறதுக்குனே வந்து பிறந்தது எல்லாம். இங்க எதுவும் பூச்சி புழு எதுவும் இல்ல, சுத்தமாக இருக்கிறது, ஊரு சுத்தமா இருக்கு. வரும்போது ஏறி இருந்துச்சுன்னா ஒரு சில பூரா லேட்டா தான் வேலை ஏறலங்க. அவ அப்படி கேட்டு விட எனக்கு மனசு படபடத்துருச்சு. என்ன சொல்லுங்க, நல்லா ஒரு நாடா வச்ச ஜாக்கெட்டு எனக்கு தச்சு தாங்கண்ணா. நான் அப்ப சொன்னேன், எங்கடி நீ ஆசைப்படுறதெல்லாம் நியாயம்தான், உன்னால எப்படி கட்ட முடியும், உனக்கு தான் கட்ட முடியாதுன்னு கேட்டேன். ஏன்னா அவ இவ்வளவு அகலாம். என்ன பீரோ மாதிரி சொல்றீங்க? ஜாக்கெட்டு எட்டாது கை, நான் அது உனக்கு எட்டாதே அப்படின்னு சொல்றேன். அதுக்கு அவ சொல்றா, நான் எப்படியோ கட்டுறேன், நீங்க எனக்கு ஒன்று தச்சு தரையலாம் முடியாதான்னு கேட்டா. அடுத்து சரி, ஏன்னா பிக்கு பாசி சொல்லிருச்சுல்ல. ஆமா ஆமா ஆமா, அந்த பிக்கு பாசி சொன்னதுனால நானும் போய் தச்சுக்கிட்டு வந்து கொடுத்துட்டேங்க. கொடுத்துட்டு நான் ஒரு வேலை பார்த்தேன் தெரியுமா? என்ன வேலை பார்த்திய? அவ எப்படித்தான் கையை பிடிச்சி கட்டுறாடு, நான் ஒளிஞ்சிருந்து பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு பொண்டாட்டியை ஒளிஞ்சிருந்து பார்த்த ஒரே ஆளு நீங்க தாங்க. ஜாக்கெட்டுக்கு முடிச்சு போடுறதாங்க. அதை தாங்க சொல்றேன். அவ என்ன பண்ணா தெரியுமா? டேனி நீ எல்லாம் இருக்கியே கேளு. அவன் இன்னமும் போன்ல பேசுறான், கல்யாணம் பண்ண போன்ல பேசுறான்னா இவன் ஒரு ஆள் தான். என்ன ஒண்ணு உளவடையில. அவ என்ன பண்றான்னா, ஜாக்கெட்டை மாட்டிக்கிட்டு நடுவே நிக்கிறா. பின்னாடி அங்கிட்ட இங்கிட்ட சூளை போட்டுக்கிட்டு என் 2 பொம்பளை பிள்ளை ஏறி நின்றுக்கிட்டு அந்த கயத்தை முடிச்சு வச்சுக்கிட்டு இழுத்துக்கிட்டு நிக்கி. அக்கா இல்லு தங்கச்சி இல்லு, அக்கா இல்லு தங்கச்சி இல்லு. முந்தாளையும் சின்ன மக இழுக்கிறோம்னு அறுத்துக்கிட்டு போய் செவத்துல மோதி 600 ரூபா ஆஸ்பத்திரி செலவு. 6 மாசத்துக்கு முன்னாடி அறுத்துக்கிட்டு போய் மூக்கடி விட்டது நீங்களாம்ல, உனக்கு தெரியாது. இப்படியெல்லாம் நம்ம மனைவியை வந்து பாசமா வச்சுக்கிறோமே, ஒரு சின்ன விஷயத்துக்கு சந்தேகப்பட்டாங்க. நான் டெய்லி பாப்பநாடு வியோவா டெய்லி பைக்கில் போய்கிட்டு இருக்கிறேன். அங்கே பட்டுக்கோட்டையை தாண்டி பாலத்தடின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த பாலத்தடிக்கிட்ட சின்ன வேகத்தடை ஒன்று இருக்குது. அந்த வேகத்தடையில் பைக்கில் போகிறவன் லேசாக ஏற்றி இறக்குறேன். யார? பைக்கை. அதான பார்த்தேன். ஏற்றி இறக்குறேன்னா வண்டியில் போயில அர்த்தம் வேற. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகணும். லேசா அப்படி போய் பிரேக்கை பிடிச்சி வேகத்தடையில் ஏற்றி இறக்கையில் எதிர்த்தாப்புல ஒரு அழகான பொம்பளை புள்ள ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு நேரா வருது. வந்தது அதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் போல் இருக்கு விஏ ஒன்று. அந்த புள்ள ஹெல்மெட் போட்டதுனால எனக்கு யாருன்னு தெரியல. ஆமா உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குது. ஹெல்மெட் போட்ட புள்ள எப்படி தெரியும்? அது பாட்டில் வந்தது என்ன தெரிஞ்சிருக்கும் போல் இருக்கு. டபார் அப்படி கையை காட்டிட்டு டாட்டா காமிச்சு அது பாட்டில் போயிடுச்சு. டாட்டா காமிச்சிட்டு போவோம். அட தமிழனுடைய பண்பாடுபடி மரபுப்படி நம்ம ஒருத்தர் நமக்கு மரியாதை காமிச்சிட்டா நம்ம திருப்பி மரியாதை காமிக்கணுமா இல்லையா? அதுக்காக நான் கையெடுத்து இப்படி ஆட்ட போனேன். ஆனா மேல தூக்கல. ஏன்? பின்னாடி என் பொண்டாட்டி. அண்ணா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, பின்னாடி மனைவி இருந்து அறகுறையா செய்யக்கூடாது. டப்புன்னு எடுத்து அப்படி ஆட்டிடணும். இப்பதான் நீங்க இதை சொல்லித்தாரிய, இனிமே அப்படி செய்யறேன். நமக்கு ஏன் தேவையில்லாத வேலை. எழுதிட்டியா கையில? என்ன பண்ணா குதிச்சு ஓடிட்டா வீட்டுக்கு. குதிச்சு பார்த்தா ஏத்தாப்புல இந்த லிப்ஸ்டிக் போட்ட பசு வந்துச்சு, அதுல ஏறி ஓடிட்டா. அதெல்லாம் இப்ப இல்ல. ஏறி ஓடிட்டா. ஆகா இதுவரையும் கோச்சிக்கிட்டாலும் நானும் ஊருக்கு போகாம வேலைக்கு போகாம திருப்பி எங்கேயாவது வீட்டுக்கு போயிட்டாங்க. போய் பார்த்தா திண்ணையில் அப்படியே செவத்தில் சாந்துக்கிட்டு உட்காந்தே இருக்கிறான். நானும் என்னென்னமோ பேசி பார்க்குறேன், என்னமா கோவம் ஏது அப்படிங்கிற எதுக்கும் பதில் சொல்லல. அவள் பாட்டில் உம்முன்னு இருக்கிறா. அந்த நேரம் பார்த்து எனக்கு ஒரு போன் வருது, என்ன குடிய கெடுக்க. நான் டக்குனு எடுத்து காதில் வைக்கிறேன், இன்றுடன் உங்களுக்கு முடிவடையுதுங்கிறது. அதான் முடிஞ்சிருச்சே.
அது ஜியோ போன ரீசார்ஜ் பண்ணல, அதுக்குள்ள ஒரு அதுலயும் பொம்பளை புள்ள தாங்க சொல்லுது, அந்த பிக்கு பாக்ஸ் தான் சொல்லுது. இன்றுடன் உங்களுக்கு முடியுது, இன்றுடன் உங்களுக்கு முடியுது. என்ன சொல்லுதுன்னா, இன்றுடன் உங்களுக்கு முடியும், ரீசார்ஜ் முடியுதா, உடனே ரீசார்ஜ் பண்ணணுமா. நான் கம்பெனி போனதுனா டக்குன்னு எடுத்து பையில வச்சுட்டேங்க. அதுவரை கல்லு மாதிரி சாந்துக்கிட்டு இருந்தவன் டபார் எழுந்திரிச்சு போன பிடிக்கிட்டு பேசி அவ தானே ஹெல்மெட் காரி தானே பேசுறா, பேசி ஹெல்மெட் காரி நான் நிக்கிறேன் பேசல பேசி. ஏய் அது கம்பெனி போன், கம்பெனி போன் மேல அவ்வளோ அது உங்க கம்பெனி போன் தானே, அவ்வளோ பாசம் உனக்கு கம்பெனிக்காரன் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சவுண்டு போட்டுட்டு ஒப்பாரி வைக்கிறாங்க. என்ன அப்பவே சிங்கப்பூர்ல கேட்டாங்க, துபாயில கேட்டாங்க, மெட்ராஸ்ல கேட்டாங்க, மதுரையில கேட்டாங்க, இவரை பெரிய பெரிய மாப்பிள்ளைகளாம் கேட்டாங்க. எங்க அப்பா கொண்டாந்து மாமா விட்டு மாப்பிள்ளை பால் கேடியில தள்ளிட்டான்னு ஒப்பாரி வைக்கிறாங்க. நான் என்ன சந்தேகப்பட்டதையெல்லாம் நான் பெருசா நினைக்கலைங்க, அதையெல்லாம் நான் பெருசா நினைக்கல. ஆனா 25 வருஷத்துக்கு முன்னாடி பொண்ணு பார்க்க வந்த சிங்கப்பூருக்காரன், துபாய்க்காரன், கோயம்புத்தூர்காரன், சென்னைக்காரன், மதுரைக்காரன் எல்லாரையும் இன்னமும் மறக்காம இருக்கா. 10 நிமிஷத்துல என்ன மறந்துட்டான். இதான் பிக்கு பாக்ஸா அதானே. ஆகவே நடுவர்களே, நிறைவாக ஒரே ஒரு செய்தி. ஒரு மனிதன் இந்த குடும்பத்தை வாழ வைப்பதற்கு வளர்ச்சிக்காகவும் தன்னுடைய ஆசா பாசம் சொந்தம் அத்தனையும் இழந்து முதல்ல வாழ்க்கை குழந்தைன்னு பிறந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய அனைத்தையும் இழந்து குழந்தைய வளர்க்குறான், அடுத்து குடும்பத்தை வளர்க்குறான். அந்த புள்ள பெருசா வரும் படிக்க வைக்கிறதுக்கு அலையிறான், படிச்சதுக்கு அப்புறம் வேலைக்கு அலையிறான், வேலைக்கு அலைஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்றதுக்கு மாப்பிள்ளை பொண்ணு தேடி அலையிறான். அது பொண்ணு தேடி அலைய போயில ஒரு நல்ல வீடு இருக்குமே கடனை வாங்கி உடனே வாங்கி வீடு கட்டுறதுக்கு அலையிறான். வீடை கட்டிவிட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சு விட்டு அதுக்கு குழந்தை குட்டி இருக்குமான்னு அலையிறான். அந்த காலத்துல 10 புள்ள 15 புள்ள பெத்த குடும்பங்கள்லாம் ஒரு புள்ள பெக்க முடியாம தவிக்குது. அதுக்கு என்ன காரணம்னா இந்த பிக்கு பாசெல்லாம் ஒரு வேலையும் பார்க்கறது இல்லை. அன்னைக்கெல்லாம் சின்ன பெண்கள் கூட்டி கோலம் போடும், அம்மி அரைக்கும், ஆடுகள் ஆட்டும், அடுப்பு சமைக்கும், இடுப்படுத்து அடுத்துக்கு வருது, தண்ணி தூக்க போகும், வயக்காட்டுக்கு போகும், கருது இருக்கும், கட்டு குதுக்கணும். அந்த மாதிரியெல்லாம் போய் வேலை பார்த்தா பெண்கள் அந்த கர்ப்பப்பை வந்து சுருங்கி விரிஞ்சி அருமையாக குழந்தை பிறக்கிற பக்குவத்துக்கு அந்த பெண்கள் இருந்துச்சு. இன்னைக்கு எதுவுமே ஆசாம அப்படியே வீட்டுக்குள்ள இருக்கிறதுனால அன்னைக்கு 8 மாதிரி இருந்த பெண்கள்லாம் இன்னைக்கு மண்ணெண்ண மாதிரி இப்படி இருக்கிறதுனால ஆம்பளை மட்டும் சரக்கு அடிச்சுட்டு நடுத்தரல தெரியல. அதெல்லாம் சொல்ல வேண்டியது. பெண்கள் மட்டும் 8 மாதிரி இருக்கு, 10 மாதிரி இருக்கு. ஏங்க ஆம்பளை தான் புள்ள பார்க்கணும்னா அவன் பூரா பாருங்க எல்லாம் நான்லாம் பார்த்தா 10 மாதம் தான் இருக்கேன். 10 மாசம் கடவுள் இதெல்லாம் 50 வருஷம். கடவுள் ஆண்கள் தான் பெக்கணும்னா அவன் மட்டும் பெற்று தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு குடும்பத்துக்காக அத்தனை சந்தோஷங்களையும் இழந்து குழந்தைகளுக்காகவும் மனைவிகளுக்காகவும் குடும்பத்துக்காக வாழுகின்ற ஆண்கள் கணவன் தான் பிக் பாஸ் என்று தீர்ப்பு கூற வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். அருமை நல்ல அண்ணனுக்கு அழகா கை தட்டலாம். ரொம்ப அழகா பேசியிருக்காரு. அருமைண்ணே, உட்காருங்கண்ணே. வீடியோ வேலை என்ன ஓடுதா? ஓடத்தான் செய்யும். ஊரில் யார் என்ன பண்ணுறா, யார் வீட்டில் சமைக்கிறா, யார் வீட்டில் குழந்தைய குளிப்பாட்டுறா, யார் வீட்டில் பிரச்சனை, யார் புருஷன் முன்னாடி சண்டை போடுறா, அதுலேயும் மனைவிகளுக்காகன்றார். என்னமோ தசரத கணக்கில் பேசுகிற வேண்டியது. நல்லா இன்னொரு முறை அவர் கை தட்டலாம். ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. உண்மையிலே பிக் பாஸ் கணவன் தாங்க அப்படின்னு பேசியிருக்காரு. அதுக்கான ஒரு காரணம் தெரியுமா உங்களுக்கு? வந்த பிறகு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆம்பளை அவ்வளோ ஃப்ரீயாக இருப்பான். அவன் போகிற ஸ்பீடெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கணுமே. அவன் வண்டி ஓட்டுற ஸ்பீடே பார்க்கணும். கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆண்களுக்கு எவ்வளோ விஷயம். முடிய பாருங்கள், கருன்னு சுருளாக வைப்பான். கொஞ்ச நாள் கழித்து ஸ்ட்ரைட்டன் பண்ணி விடுவான், கொஞ்ச நாள் கழித்து பெயிண்ட் அடித்து விடுவான், கொஞ்ச நாள் கழித்து அப்படி பண்ணுவான் இப்படி பண்ணுவான். ஒரு சில பேர் 10 முடியை தனியாக எடுத்து தொங்க விட்டுருப்பான், ஒரு சில பேர் கோடு போட்டு விட்டுருப்பான், ஒரு சில பேர் ரோடு போட்டு விட்டுருப்பான். ஆமாம், ஒரு சில பேர் ஸ்பைக் வச்சுருப்பான். ஸ்பைக்குனா வேற ஒன்றும் இல்லை, கீரிப்புள்ள ஓடுற மாதிரியே இருக்கும். அட்டாக் கட்டிங் அவ்வளவும் தெரியும் உனக்கு. ஒரு சில பேர் இளையராஜா கட்டிங் வெட்டியிருப்பான். அப்படின்னா என்ன அப்படின்னா சலூன்காரர் பழகுறாருன்னு அர்த்தம். கண்ட மாதிரி முடி வெட்டி விட்டுறது. ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு கவனிச்சு பாருங்க, அந்த பாருங்க அந்த முடி இருக்கா இல்லையா, அவ்வளவுதான். ஆனால் இந்த முடி உள்ள ஆளுகளுக்கு தான் ஏக்கம் அவ்வளவு இருக்கும். நம்மளாம் டப்புன்னு சீவிட்டு வந்துடுவோம். அவரெல்லாம் 3 மணி நேரம் ஆகும் சீவுறதுக்கு. ஏன் தேடி எடுத்து கண்டுபிடிச்சி சீவணும். கல்யாணத்துக்கு பிறகு இது வாசிக்கணுமா? சரி உங்கள் 2 பேருக்கு அது இது பாட்டு ஓடுது. சரி கல்யாணத்துக்கு பிறகு ஆம்பளை படுற பாடு இருக்குது பார்த்தீங்களா? குடும்பத்தில் அம்மாவை சமாளிக்கணும், பொண்டாட்டியை சமாளிக்கணும், அப்பாவை சமாளிக்கணும், அக்காவை சமாளிக்கணும், தங்கச்சியை சமாளிக்கணும், ஏற்ற வீட்டுக்காரி அது ஏற்ற வீட்டுக்கு இது இல்லை எவ்வளவு வேற சமாளிக்க வேண்டி இருக்கு. அதில் நீங்கள் அம்மாவுக்கு மனைவிக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தொலைஞ்சான் அதோட. அம்மா சொல்லும், டே 2 பேசிக்கிட்டு இருக்கையில் நழுவுனான்னா அதை விட பிரச்சனை. அம்மாட்ட சொல்லுவேன், ஏம்மா அவ தான் கொஞ்சம் பத்தாதவ, கொஞ்சம் வாய் என்னையே சொல்கிறா, பெத்து கூட்டிகிட்டு வந்திருப்பா, அவளை கட்டின பொண்டாட்டியை பேச முடியல, என்ன வந்து மோதுறாங்க. பொண்டாட்டியே
கொஞ்சம் வாயை பற்றிக்கிட்டு பேசாம இரு உங்கள் ஆத்தா மட்டும் எது பேசினாலும் கரெக்டு, நான் பேசினா தப்பு சொல்லிக்கிட்டு இருக்கையில் இப்போன்னு சொல்லி சொல்லி பார்ப்பான். விவரமானவன்னா ஒரு வேலை செய்வான், பொண்டாட்டிக்கு மட்டார்னு ஒன்று வைப்பான், ஆனால் வலிக்காது, அது வேற. ஏன்னா பொத்தி பொத்தி அழுடி அடிக்கிற பொண்டாட்டி, நீ பொறுமை அழுடி பொண்டாட்டின்ட்டு அடித்த உடனே அது சும்மா இருக்காது, டக்கு புக்குன்னு அழுக ஆரம்பிச்சிடும். அழுத உடனே நம்மளால் என்ன பண்ணுவான், உடனே அம்மா நினைக்கும் போட்டானா அப்படின்ட்டு நம்மளால் வண்டி எடுத்துகிட்டு போயிடுவான் கடப்பக்கம். போனவன் போனவன் உடனே வரமாட்டான், வந்தா சமாதானம் ஆகாது. ராத்திரி 8 மணிக்கு மேலே வருவான் நம்மால், எல்லா வேலையும் முடிச்சுட்டு 50 அல்வா வாங்கிக்கிட்டு அப்படியே ஒரு முளை மல்லிகைப்பூ வாங்கிக்கிட்டு அப்படியே வருவான், வண்டி எடுத்து விசுக்குன்னு பல பிரச்சனைகள் யோசிச்சுட்டு வருவான். எப்படி பொண்டாட்டியை கரெக்ட் பண்ணுறது, அதில் தான் பொண்டாட்டியை கரெக்ட் பண்ணுறதுன்னு பேர். அதுக்கு பேர் எப்படி கரெக்ட் பண்ணுறது, என்ன அனுபவம் இல்லாமல் இருக்கு இங்கே பல பேருக்கு. அங்கேருந்து வந்தால் உள்ள பொண்டாட்டி என்ன பண்ணும், சமைச்சும் இருக்காது, உள்ள கால் நீட்டிக்கிட்டு படுத்துருக்கும், வரட்டும் பார்த்துக்கும் அப்படின்னு விசுங்கிக்கிட்டே கிடக்கும். அம்மா திண்ணையில் படுத்துருக்கோம், எதுக்கு போட்டான் அன்னைக்கு அப்படின்னு அம்மா நினச்சிக்கிட்டே இருக்கும். அரை கதவு சாத்தி இருக்கு, நம்ம அப்படியே உள்ளே போவான். உள்ளே போன உடனே கரெக்டாக பொண்டாட்டி இடம் தெரியாமல் இருட்டுக்குள்ளே படுத்துருக்கா, கரெக்டாக காலை சுரண்டையில் விடும் பாருங்க, தாவாயில் ஒன்று விட்ட உடனே வதக்குன்னு போய் கதவுல விழுவான். கதவுல விழுந்தா சவுண்டு கேட்க, அம்மா நினைக்கும் கொடுத்தா நான் இப்போவும் கொடுக்குறான் பாருமா, கொடுத்தது யாரு, இந்த ஊமையன் கனவு கண்டா ஒருத்தனுக்கு சொல்லாதுன்ட்டு டக்குன்னு போவான், கண்டுக்காத டக்குன்னு போயிட்டு எதிர்க்க அப்படி தூக்குவான். மனைவி தலையை பிடிச்சி அப்படி தூக்கிட்டு ஆங்கும் பாருங்க 50 அல்வா அப்படியே சொருகிடுவான் வாயில். சொருகிட்டு பின்னாடி அப்படியே இந்த பக்கம் இவ்வளோ நிலம் தான் முடி இருக்கும், அதில் ஒரு முளை மல்லிகைப்பூ சொருகுவான். சொருகுனா அம்மா நினச்சிக்கிட்டு இருக்கும், ஊமை குத்துறான் போல இருக்கு, வலிக்காமல் வெளியே தெரியாமல் நினச்சிக்கிட்டு இருக்கும். ஆனால் ரெண்டும் உள்ள ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாம் பூவேக்கணும் பின்னால அதை வைக்கிறப்போ சொக்கணும் தன்னால, ஓ மச்சான் மல்லிய வச்சா, மச்சான் மல்லிய வச்சா நாம் பூவெடுத்து வைக்கணும் பின்னால அதை வைக்கிறப்போ சொக்கணும் தன்னால. அத்தமாவ சொல்லுங்க சரி அத்தனையும் அத்தமாவ சொன்னத சரி அத்தனையும் சுகந்தா சந்தனந்தா ஒரு பெண்ணாச்சா என்ன கண்டு உண்டாச்சா ஒரு பதிவாடிக்குமா கொஞ்சம் போரு அடிப்புவே பொண்ணே கண்ணே நாம் பூவெடுத்து பின்னால அதற்கு சொக்கணும் தன்னால. எவ்வளவு சமாளிக்க வேண்டியிருக்கு. அப்படி சமாளிக்கிற தைரியம் எவன் இருக்கோ அவன் தானே குடும்பத்தின் பிக் பாஸ். அப்பா ஆம்பளை தானே கேட்டிருக்காங்க.